படம் வந்து பெத்தவங்க பாருங்க பொம்பளை புள்ளியில கூட்டு வந்து பாருங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் இது வந்து 18+ படம் சொல்லி ஏ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இதை பெண்கள் பிள்ளைகளை எதுக்காக பார்க்க சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ இந்த சென்சார் போர்டு இத்தனை சீனை கட் பண்றீங்களே, பேரை மட்டும் தான் கட் பண்ணீங்க, ஏன் சீனை கட் பண்ணல? அந்த பேர்ல உங்களுக்கு என்ன போச்சு? மாவீரன் பேர் வந்தா என்ன உங்களுக்கு குறை? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? மாவீரன் பேர் கூட இப்போ நாளைக்கு அப்போ குருன்னு படம் பேர் எடுக்கக்கூடாதா? குருன்னு பேர் வச்சு படம் எடுத்தால் விட மாட்டீங்களா? உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. மோகன்ஜியோ இல்லை சோலையார்முகமோ இல்லை சுபாஷ் போஸோ இந்த மாதிரி ஆளுங்க படம் எடுக்கக்கூடாது. அதுதான் உங்களோட நோக்கமாக இருக்கே தவிர அவங்க எடுக்கிற படத்தில் எந்த குறையும் கிடையாதுங்க. இது வரைக்கும் எத்தனையோ முறை பார்த்தீங்கன்னா மோகன்ஜி எத்தனை படம் எடுத்தார், எவ்வளோ பேர் என்னென்ன காரணம் சொன்னீங்க, ஜாதி படம் அந்த படம் இந்த படம் எல்லாம் சொன்னீங்க. அவரும் ஏறாத மீடியாவில் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைய வரைக்கும் பதில் சொல்லி அவர் படம் வந்து சொன்ன மாதிரி அவர் செஞ்சாரா இல்லையா? அந்த படம் அதே மாதிரி இருந்ததா இல்லையா? அந்த படத்தில் ஒன்றாவது வன்மையாக இருந்ததா? இதுவும் அதே மாதிரி தான். காடு வெட்டின்னு பேரை கேட்டவனே அலர்னாங்க எல்லாரும். அந்த அலர்லுக்கு சத்தம் தான் இங்கே உள்ளே இருக்குது. அதை தான் எனக்கு தெரியல. இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? சென்சார் போர்டு வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் உண்மை இன்னைக்கு வந்து டைரக்டரில் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. மோகன்ஜி வந்துட்டாரு, சோலையார்முகம் வந்துட்டாரு, அடுத்தது போசண்ண வருவார். இதுக்கப்புறம் என் திரௌபதி தாய் வடிவத்தில் என் தங்கச்சி வருவா. யாரு என் தங்கச்சி வருவா தெரியுமா? யாருன்னு? கௌசல்யா வருவா. ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க வருவாங்க. அப்போ அவங்களும் படம் எடுப்பாங்க. அப்போ என்ன பெண்களை பற்றி எடுத்துனா அதுக்கும் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா? ஆண்கள் படம் எடுத்தா இதை குத்தம் சொல்லிங்க, அப்போ பெண்கள் வந்து படம் எடுத்தா அதுக்கும் குத்தம் சொல்லுவீங்களா? குத்தம் சொல்றோம் சொல்லிட்டே தான் இருக்கணும். மக்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த படம் வந்து ரஞ்சித் வந்து பதிலடி கொடுக்கணும்னு இவர் கண்ணன் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க இல்லை? அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் சொல்லியிருந்தார் ஆடியோ லான்ச்சில். என்ன சொல்லியிருந்தாரு? ரஞ்சித்துக்கு வந்து இந்த படம் வந்து பதிலடி கொடுக்கும், பதில் சொல்லும், காடு வெட்டி சொல்லியிருந்தாரு. இல்லை அப்படிலாம் இது ஒன்றுமே கிடையாதுங்க. இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. யாரையும் குறிப்பிடலைங்க. நாடக காதல தோல் வச்சு காட்டிருக்காங்க. காதலுக்கு இங்கே எதிர்ப்பு யாரும் தெரியல. எந்த காதலையாவது பிரிச்சிருக்காங்களா? இந்த படத்தை பாருங்க, எந்த காதலையாவது பிரிச்சிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் காதலை சேர்ந்து போயிட்டாங்க. ரெண்டாவது அந்த பொண்ணு நானா தப்பு பண்ணிட்டான்னா நான் காப்பாத்துங்க அப்படின்னு பொண்ணா வலுக்கட்டாயமா வந்துச்சு. பொண்ணு இதில் ஜீப்பில் வரும்போது தாலி அறுத்து போட்டு வந்துட்டே இருக்கு. பொண்ணோட விருப்பத்தை தான் இங்கே செஞ்சிருக்காரு. ரெண்டாவது காதலை பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் பெண்ணை கூட்டிகிட்டு போனாங்க, அந்த பெண்ணை கொண்டுட்டாங்க. பொண்ணவன் யார் அதை தான் போய் தேடினாரே தவிர நீ ஏன்டா நம்ம ஜாதியை விட்டு கல்யாணம் பண்ணி நீங்கள் யாராவது கேட்டாங்களா? எதுவும் கேட்கல. இங்கே ஜாதிக்கு இடமே இல்லை. காதலுக்கு நாடக காதல் தான் முழுக்க எதிர்ப்பு. அதுலேயும் குறிப்பாக என்ன நாடக காதல் எழுப்புனா, என் வீட்டு பொண்ணை ஏன்டா நாடக காதலுக்கு இழுக்கிறதா கேள்வி. ஏன் உன் வீட்டு பொண்ணை நாடக காதல் இழுத்து பண்ண மாட்டியா? அதுதான் என் கேள்வியை தவிர வேற எதுவுமே கிடையாது. இதில் காட்டியிருக்காங்க, நாடக காதல் இதுலேயும் காட்டியிருக்காங்க. நாடக காதல்னா அதான் சொல்கிறாங்களே. நாங்கள் என்ன பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி வச்சுருப்போம். எதுக்காக சொல்கிறேன்? பாக்கெட்டில் 10 பைசா பணம் இல்லை, நிலாவை பூசி தருவேன், வானவியில் பூசி தருவேன்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? கரெக்டாக லவ் பண்ண பொண்ணை எதுவுமே நல்லபடியாக வச்சு காப்பாற்று. அதை தானே இங்கே கேட்குறேன். யாரும் லவ் பண்ண பொண்ணை கடன் வாங்கி வச்சுட்டு நீ குடிச்சிட்டு குமாலம் போட்டு அந்த பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்துவேன். உங்களை நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாதா? அப்போ அது பேர் காதலா? காதலுக்காக உசுரை கொடுப்பேன் மசுரை கொடுப்பேன்ற, காதலிச்சதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு உசுரை கொடுக்க மாட்டேறியா? ஒருவேளை சோத்த போடு. அதுதானே இங்கே சொல்கிறோம். காதலுக்கெல்லாம் எந்த எதிர்ப்பும் இங்கே தெரிவிக்கலைங்க. முழுக்க மாறு தட்டி சொல்லு, காடு வெட்டி பேர். எந்த 1 hour எது எந்த வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் இருக்குங்க. அதெல்லாம் சமமாக இல்லையா நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மாவீரன் நடத்துறாரு. அப்படி நடத்தும் போது அந்த மீட்டிங் போகும்போது மீட்டிங் உள்ள நுழைஞ்சிட்டாரு எங்கள் ஐயா. மீட்டிங்கில் நுழைஞ்சதுக்கப்புறம் அந்த மக்களை சுற்றி போலீஸ் நின்றுடுச்சு. போலீஸ் நின்று அடுத்த நிமிஷம் இந்த மீட்டிங் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் மாவீரன் என்ன சொன்னார்? அந்த போலீஸை சுற்றி இன்னொரு வட்டம் எங்கள் மக்களோட நின்னார். அன்னைக்கு கத்தியோட கருவாவோட நின்னார். அன்னைக்கு இந்த மீட்டிங் நடக்கும், போலீஸ் நீ என்ன தாண்டி வெளியில் போக முடியாது அப்படின்ற அந்த உண்மை கதையை எடுத்து தான் இன்னைக்கு சோலையார்முகம் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அந்த மீட்டிங்கை நடந்து முடிஞ்சு அதே மீட்டிங்கில் எங்கள் ஐயா எங்கள் மாவீரனுக்கு பேர் வச்சார், நீ தான் உண்மையான மாவீரன் அப்படின்னு. அந்த மாவீரனை தான் இன்னைக்கு காடு வெட்டியா கொண்டு வந்து சோலையார்முகம். அவருக்கு சம மாஸ். அவர் இல்லைன்றது பெரிய வருதுங்க. ஆனா என்ன மாதிரி ஆளுங்க மனசுல என்னைக்குமே நிற்பாருங்க. இந்த மஞ்சா சொக்கா போடுற எல்லார் மனசுலையும் இருப்பாருங்க. மாவீரன் கண்டிப்பா இருப்பாருங்க. இல்லாத இடமே கிடையாதுங்க. தப்பு எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் காடு வெட்டி மாவீரன் வருவான். தாறு மாதிரி. ஆனா எனக்கு முக்கியமா இதை சென்சார் போர்டு வன்மையா கண்டிக்கிறோம். முழுக்க இந்த